அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடீஸ். சாரதி லா ஸ்டடீஸில் ஹியூமன் ரைட்ஸில் அடுத்ததாக பார்க்கக்கூடிய மிக முக்கியமான கொஸ்டின் தான் எக்ஸ்பிளைன் த பவர் அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் த நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுடைய தேசிய மனித உரிமைகள் ஆணையத்துடைய பவர் என்ன, அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன, பணிகள் என்ன, அதனுடைய அதிகாரங்கள் என்ன அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் வந்துக்கிட்டே இருக்குது. கவனமாக நோட்ஸ் எடுத்துக்கங்க. முதல்ல நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்னா என்னன்றது முதல்ல நமக்கு தெரியணும். தேசிய மனித உரிமைகள் ஆணையம் என்பது மனிதர்களின் வாழ்வுரிமை, சுதந்திரம், சமத்துவம் மற்றும் கண்ணியத்தை பாதுகாக்கும் முக்கியமான அமைப்பாகும். மனித உரிமைகள் மீறப்படுவதை தடுப்பதிலும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைப்பதை உறுதி செய்வதிலும் NHRC என்று சொல்லப்படுகின்ற நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. இவ்வளவுதான் மேட்ரு. இதை பேஸ் பண்ணி தான் உங்களுடைய ஆன்சர்ஸை நீங்கள் இதுக்கப்புறம் ஃப்ரேம் பண்ண போகிறீங்க. அதனுடைய பணிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனித உரிமைகள் மீறல் தொடர்பான புகார்களை பெறுதல் மற்றும் விசாரணை நடத்துதல் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, அரசு ஊழியர்களால், ஏன்னா அரசு ஊழியர்களால் பார்த்தீங்கன்னா லேமேன் என்று சொல்லப்படுகின்ற சாதாரண மனிதர்களுக்கு அதிகமான தொல்லை இருக்குது. போலீஸ் ஆஃபீஸர்ஸ் பார்த்தீங்கன்னா சும்மா இருக்கிறவனை போட்டு அடிப்பாங்க, ஏமாந்தவங்க உள்ள கட்சா போதும், தேவையில்லாத எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுவாங்க, அடித்து துன்புறுத்துவாங்க. இந்த மாதிரியான விவகாரங்கள் அதே போல தான் எல்லா மட்டத்திலையுமே இருக்குது. அதிகாரம் என்றாலே பார்த்திங்கன்னா தொல்லை கொடுக்கும் மட்டங்களாகத்தான் இருக்குது. அந்த மாதிரியான தொல்லைகள் இருக்கிற பட்சத்தில் நம்ம நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனில் நம்மளால் கம்ப்ளைண்ட் பண்ண முடியுன்றது தான் இதனுடைய முக்கிய கான்செப்டாக பார்க்கப்படுகிறது. மறுபடியும் படிக்கிறேன் பாருங்கள். அரசு ஊழியர்களால் மனித உரிமைகள் மீறப்பட்டதாக கூறப்படும் வழக்குகளை ஆய்வு செய்தல், சிறைச்சாலைகள், சிறுவர் இல்லங்கள் மற்றும் பாதுகாப்பு மையங்களை பார்வையிட்டு கைதிகளின் நலன்களை ஆய்வு செய்தல், இதெல்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஆய்வு செய்யணும். ஏன்னா உண்மையிலேயே தவறு செஞ்சவங்க உள்ள 30% தான் இருக்கிறாங்க ஜெயிலுக்குள்ளே. தவறு செய்யாத நபர்கள் தான் 70% இருக்காங்க. அந்த 70%க்கு இந்த ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் கண்டிப்பாக உதவி செய்யணும் அப்படின்றது தான் இந்த இடத்துல நம்ம பதிய வைக்கிற விஷயமா இருக்குது. மனித உரிமைகள் பாதுகாப்பிற்கான சட்டம் மற்றும் நடைமுறைகளை மதிப்பாய்வு செய்து அரசுக்கு பரிந்துரை வழங்குதல். எதனா ஒரு அமெண்ட்மெண்ட் தேவைப்படுதுன்னா அதை பற்றின டீட்டெயில்ஸை அரசாங்கத்துக்கிட்ட சொல்லி அந்த சட்டத்தை அமெண்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. மனித உரிமைகள் தொடர்பான ஆய்வுகள் மற்றும் ஆராய்ச்சிகளை ஊக்குவித்தல். நீங்களோ இல்லை நானோ மனித உரிமைகளை பற்றி ஆராய்ச்சி செஞ்சால் அதை ஊக்குவிக்கும் அதிகாரம் பார்த்திங்கன்னா, பணி பார்த்திங்கன்னா இந்த நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு இருக்குன்றதை நினைவில் வச்சுக்கோங்க. மனித உரிமைகள் குறித்த விழிப்புணர்வு கல்வி, கருத்தரங்குகள் மற்றும் வெளியீடுகள் மூலம் பரப்புதல். மனித உரிமைகள் குறித்த விழிப்புணர்வு மக்களுக்கு பார்த்திங்கன்னா ஹியூமன் ரைட்ஸ்னால் என்னன்னு தெரியணும். ஏன்னா எவ்வளவோ மக்கள் பார்த்திங்கன்னா அடிமைகளாக இன்றளவும் பார்த்திங்கன்னா நம்ம நாட்டில் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஒரு வீட்டில் வேலை செய்பவர்களாகவோ அல்லது ஒரு கம்பெனியில் நிறுவனத்தில் பார்த்திங்கன்னா வேலை செய்பவர்களாகவோ சிறிய ஊதியம் பெற்றுக்கொண்டு அதிகமான வேலை செய்கிறது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா மனித சுரண்டல் அப்படின்ற மாதிரி பார்க்கப்படுது. இதையெல்லாம் பார்த்திங்கன்னா எடுத்து சொல்கிறதுக்கு கல்வி கண்டிப்பாக வேணும், அவர்களுக்கு உண்டான விழிப்புணர்வு வேணும், கருத்தரங்குகள் சின்ன சின்ன நாடக காட்சிகள் மூலமாக உங்களுக்கு தெரிய வைக்கணும், இந்த மாதிரி பார்த்திங்கன்னா பரப்பணும். இந்த இடத்துல நான் மிக முக்கியமாக பதிய வைக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பணியை கரெக்டாக அட்வொகேட்ஸுக்கு செஞ்சால் ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஏன்னா நம்மளுக்குன்னு ஒரு ப்ரிவில்லேஜ் இருக்குது. அந்த ப்ரிவில்லேஜை கரெக்டாக யூஸ் பண்ணோன்னா சொசைட்டியை கிட்டத்தட்ட 10% கெடுதல்லேருந்து நம்மளால் காப்பாற்ற முடியும். அது மட்டும் இல்லாமல் ஒரு அட்வொகேட் சொன்னால் சரியாக இருக்கும், அவங்க சட்டத்தோடு தான் பேசுவாங்கன்ற நம்பிக்கை மக்களிடம் பார்த்திங்கன்னா இன்றளவும் இருக்குது. அதை நம்ம சரியான முறையில் பயன்படுத்தணும்னா கண்டிப்பாக 10% குற்றங்கள் குறைய அதிகமான வாய்ப்பு இருக்குது. இதை யார் பண்ணணும்னா, ஒரு கோர்ட் இருக்குன்னா அந்த கோர்ட்டை சுற்றி பார்த்திங்கன்னா ஜூரி செக்ஷன் ஃபார்ம் ஆகும். ஒரு 5 போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும். அந்த 5 போலீஸ் ஸ்டேஷன் சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய அந்த ஸ்கூல்ஸு, காலேஜஸ்ஸு, பொதுமக்கள் கூடும் இடம், இந்த இடத்துல போயிட்டு அவர்களுக்கு டீட்டெயில்ஸை எடுத்து சொல்லலாம். ஒரு இடத்துல கருத்தரங்கு மாதிரி வச்சு பேசலாம். இந்த மாதிரியான விவகாரங்களை அட்வொகேட் செய்யலாம். ஒரு பாரம் பார்த்திங்கன்னா இதற்கு முனைப்பு காட்டினா ரொம்ப நல்லா இருக்கும்னு எனக்கு ஒரு சின்ன ஆசை. சரி, அதாவது மனித உரிமைகள் துறையில் செயல்படும் தன்னார்வ அமைப்புகள், இந்த ஒர்க்கை தான் பார்த்திங்கன்னா NGOs எடுத்து நடத்திட்டு இருக்காங்க. ஆனால் அவர்களுடைய கான்செப்ட் வேறு. இது எல்லாமே பார்த்திங்கன்னா நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுடைய பணிகளாக பார்க்கப்படுகின்றன. அடுத்தது அதிகாரங்கள். இவர்களுக்கு உண்டான அதிகாரங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாட்சிகளை அழைத்து விசாரணை நடத்தும் அதிகாரம். எஸ், ஏற்கனவே கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு. கம்ப்ளைண்ட்டுக்கு உண்டான விசாரணை நடத்தக்கூடிய அதிகாரம்.
ஆவணங்கள் மற்றும் பதிவுகள் கோரி பெறும் அதிகாரம், ஆவணங்களை கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்கும் அதிகாரம், சாட்சிகளை சத்திய பிரமாணத்தின் கீழ் விசாரிக்கும் அதிகாரம். கோர்ட்டில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா சத்திய பிரமாணம் எடுக்க வைப்பாங்க, நான் சொல்வதெல்லாம் உண்மை அப்படின்ற மாதிரி. அதே போல் இந்த இடத்துலையும் இவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு, சத்திய பிரமாணத்தின் மூலம் பார்த்தீங்கன்னா விசாரணை நடத்தலாம் அப்படின்ற மாதிரி. நீதிமன்றத்தை போல சில சிவில் நீதிமன்ற அதிகாரங்களை பயன்படுத்துதல். சில சிவில் நீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சில அதிகாரங்கள் இருக்குது, அந்த மாதிரியான அதிகாரங்கள் இவர்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. மனித உரிமைகளுக்கு மீறலான பொறுப்பான அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க அரசுக்கு பரிந்துரை செய்யும் அதிகாரம். மனித உரிமைகளில் இருக்கிறவங்களே பார்த்தீங்கன்னா மனித உரிமைகளை மீறுவாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா தொன்று தொட்டு நடக்கக்கூடிய விஷயம். காவல் காப்பவர்கள் தான் பார்த்தீங்கன்னா காவல் காக்கிறத விட்டுடுவாங்க. காவல்துறை அதிகாரிகள் பார்த்தீங்கன்னா எல்லாம் சரியாக நடந்தாங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு 50% மேலே குற்றம் நடைபெறாமலே தடுத்துடலாம். ஆனால் அவர்கள் அது மாதிரி செய்ய மாட்டாங்க. ஏன்னா அதுதான் அவர்களுக்கு பிஸ்னஸாக இருக்குது. அவர்களுக்கு மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா அரசாங்கமும் கொடுக்குது, இந்த மாதிரியான பிஸ்னஸும் தனியாக பண்ணுறாங்க. இதனால் அவங்களுக்கு இரட்டிப்பு மூன்று முறையான சம்பளங்கள் அவர்களுக்கு கிடைக்குது என்பதில் சிறிதளவும் மையம் கிடையாது, ஒரு சில நல்ல காவலர்களை தவிர. சரி, பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு அல்லது நிவாரணம் வழங்க பரிந்துரை செய்யும் அதிகாரம். அவங்களுக்கு காம்பன்சேஷன் கொடுக்கணும், அவர்களுக்கு உண்டான ரைட்ஸ் அண்ட் டிக்னிட்டியை பாதுகாத்து கொடுக்கக்கூடிய அதிகாரம் கண்டிப்பாக நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு இருக்குதுன்றதை நினைவில் வச்சுக்கிங்க. இந்த 2 கேஸ் ஸ்டடியை பாருங்கள். டிகே பாசு வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால். கண்டிப்பாக இந்த கேஸ் ஸ்டடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பிஎன்எஸ்ல வரக்கூடிய மிக முக்கியமான வழக்கு அரெஸ்ட், அதாவது கைது செய்யப்படும் நபர்களின் உரிமைகள் என்னென்ன அப்படின்றத மிக தெளிவாக எடுத்து கூறின ஒரு கேஸ் ஸ்டடி. இது இல்லாமல் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் ஹியூமன் ரைட்ஸு கம்ப்ளீட் பண்ணாதீங்க. இந்த கேஸ் ஸ்டடி இல்லாத ஒரு பேப்பரை இன்விஜிலேட்டர்கிட்ட கொடுக்காதீங்கன்றது என்னுடைய தாழ்மையான கருத்தை அந்த இடத்துல பதிய வைக்கிறேன். அதே போல் பார்த்தீங்கன்னா பிராம்ஜித் கவுர் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப், இந்த கேஸ் ஸ்டடியும் 2 டீட்டெயில்ஸையும் நம்ம பார்த்துடலாம் ஒன் பை ஒன்னா. டிகே பாசு வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால்ன்றது பார்த்தீங்கன்னா அரெஸ்டட் பர்சனுடைய ரைட்ஸை பற்றி சொல்லும். இந்த இடத்துல நம்ம நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனை பார்க்கறதுனால அதற்கு ரிலேட்டடாக டச் பண்ண விஷயத்தை மட்டும் பார்க்க போகிறோம். காவல் நிலையங்களில் ஏற்படும் மரணங்கள் மற்றும் சித்திரவதைகள் குறித்த பல கடிதங்கள் பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்திற்கு அனுப்பப்படுகின்றன. அவை பொதுநல வழக்காக எடுத்துக்கொள்ளப்படுகின்றன. ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. காவலில் உள்ளவர்கள் மனித உரிமைகளை பாதுகாக்க கைது மற்றும் விசாரணை தொடர்பாக பல வழிகாட்டுதல்களை உச்சநீதிமன்றம் இந்த கேஸ் ஸ்டடியில் கொடுக்குது. அது மட்டும் அல்லாமல் NHRC காவல் நிலைய வழக்குகளை கண்காணிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியது. இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு பவரை கொடுக்குறாங்க நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு. காவல் நிலையங்களில் போயிட்டு நீங்கள் இந்த மாதிரியான பிரச்சனைகளில் தலையிட்டு விவாதிங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பவரையும் கொடுக்குறாங்க இந்த டிகே பாசுல. பிராம்ஜித் கவுர் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் அப்படின்ற கேஸ் ஸ்டடியில் கிட்டத்தட்ட காவல் நிலையம் விஷயம்தான் இது. பஞ்சாப் மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா பலர் பார்த்தீங்கன்னா காவல்துறையினரால் காணாமல் போனதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன. போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போனாங்க, அதோட வீடு திரும்பலை. போலீஸ் ஸ்டேஷனுக்கு அவர் போனார், அதோட வீடு திரும்பலை. இந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் போகிறவங்களாம் 1 by 1 காணாமல் போகிறாங்க. இதுதான் பிரச்சனை. இது குறித்து விசாரணை நடத்துமாறு தேசிய மனித உரிமைகள் ஆணையத்திற்கு NHRC உத்தரவிட்டது. உச்சநீதிமன்றம் பார்த்தீங்கன்னா உத்தரவிடுது NHRCக்கு. அவங்க இஷ்யூஸை ஃப்ரேம் பண்ணுறாங்க, காணாமல் போன நபர்கள் மனித உரிமைகளால் மீறப்பட்டதா அப்படின்ற மாதிரி. அது மட்டும் இல்லாமல் NHRCக்கு வழக்கை விசாரிக்கும் அதிகாரம் உள்ளதா, ஏன் போலீஸ் தான் இருக்கே அப்படின்ற மாதிரி. ஏன்னா போலீஸே தான் இந்த தப்பு செய்கிற மாதிரி குற்றச்சாட்டு வந்திருக்கு. அதனால தான் NHRC கிட்ட இந்த அதிகாரத்தை கொடுக்குது. பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்க முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. உச்சநீதிமன்றம் NHRCக்கு விரிவான விசாரணை செய்யும் அதிகாரம் இருப்பதாகவும் மனித உரிமைகளை கண்டறிந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு வழங்க அரசுக்கு பரிந்துரை செய்யும் அதிகாரம் உள்ளதாகவும் தீர்ப்பளிக்கிறாங்க இந்த பிராம்ஜித் கவுர் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப்ல. இந்த 2 கேஸ் ஸ்டடியுமே உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. கண்டிப்பாக 15 கேஸ் ஸ்டடி உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இருந்தே ஆகணும். இப்போவே உங்களுக்கு 2 கிடச்சிடுச்சு. இது மட்டும் இல்லாமல் இனி வரும் டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டடியாக வரப்போகுது. நல்ல சூட்டபுளான கேஸ் ஸ்டடி எடுத்து நீங்கள் தெளிவாக எழுதுங்க, நல்ல மதிப்பெண்களை பெறுவீங்க. நன்றி, வணக்கம்.